Hi everyone, Assalamu alaikum. Welcome to Shazia Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டிஃபரண்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். டிஃபரண்ட் மட்டும் கிடையாது, ரொம்ப ரிஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்க் ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா Buko salad drink. ஸோ இது மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கோகோனட் வாட்டர் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே குளிர்ச்சியான ஒரு ட்ரிங்க் இது. புக்கோங்கிறது வந்து யங் கோகோனட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யங் கோகோனட் வாட்டர் அதோட ஃப்ளஷ்ஷு பார்த்திங்கன்னா ரொம்ப ஜெல்லி மாதிரி இருக்கும். ஸோ அது ரெண்டத்தையும் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான் இது. ஸோ அதுதான் எப்படி செய்கிறதுன்னு இந்த ரெசிப்பியில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிங்க்கில் ஆட் பண்ணக்கூடிய ஜெல்லி தான் இப்போ நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். உங்களுக்கு ஜெல்லி வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அகர் கூட ரெடி பண்ணலாம். ஸோ அகரில் நீங்கள் சுகர் எசன்ஸ் எல்லாமே தனியாக ஆட் பண்ணி அதை சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி அந்த ட்ரிங்க்கில் ஆட் பண்ணலாம். பட் ஒரிஜினல் ரெசிப்பியில் ஜெல்லி தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுபடி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் எடுத்துருக்கிற பேக்கெட் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் ஃப்ளேவர். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நம்ம வந்து இப்போ ஜெல்லி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். 1 கப் ஹாட் வாட்டர் அண்ட் 1 கப் கோல்ட் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதில் எழுதியிருக்கு. ஸோ அதுபடி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ட்ரிங்க்கில் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஜெல்லி. ஸோ அதுக்காக கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம ஜெல்லி வாட்டரை வந்து 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ ஜெல்லி வாட்டர் ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு பவுலில் வந்து ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இன்னொரு பவுலில் வந்து க்ரீன் ஃபுட் கலர், இன்னொரு பவுல் ஆஸ் யூஷுவல் எல்லோ ஃபுட் கலர். ஸோ அதை அப்படியே விடலாம். இது நல்லா செட் ஆகட்டும். இப்போ நம்ம வந்து ஜவ்வரிசி வந்து குக் பண்ண போகிறோம். ஏன்னா ஜவ்வரிசியும் இந்த ட்ரிங்க்கில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நான் 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக உள்ளது. ஸோ அது சீக்கிரமாக குக் ஆயிரும். ஸோ ஒரு பேனில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ஜவ்வரிசி ஆட் பண்ணிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எனக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே சீக்கிரம் குக் ஆகிருக்கு. ஸோ அதை ஒரு ஃபில்ட்ரு வச்சு நான் ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறேன். ஜவ்வரிசி ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக அதுக்கு மேலே வந்து 1 கப் டேப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அது குக்கிங் ப்ராசஸ் அப்போ தான் ஸ்டாப் ஆகிடும், இல்லாட்டி ஓவர் குக் ஆயிரும். ஸோ அதுக்காக நான் கொஞ்சமாக டேப் வாட்டர் அது மேலே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இது ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஸோ ஜெல்லி பார்த்திங்கன்னா நல்லாவே செட் ஆகிடுச்சு. இதை வந்து குட்டி க்யூப்ஸாக இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா ஜெல்லியும் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் எல்லா ஜெல்லியும் நம்ம வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துடலாம். ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து புக்கோ சலாட் ட்ரிங்க் ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் நான் 1/2 கப் கோகோனட் ஃப்ளஷ் ஆட் பண்ணுறேன். அது கூட 2 கப்ஸ் வந்து கோகோனட் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட 1 கப் வந்து எவாப்ரேட்டட் மில்க். எவாப்ரேட்டட் மில்க் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டின்னில் வரும், எல்லா க்ரோசரி ஷாப்லேயும் கிடைக்கும். ஸோ அது வந்து 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட நம்ம வந்து குக் பண்ணி வச்சுருந்த ஜவ்வரிசி அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்வீட்னஸ்க்காக நான் 1/2 கப் வந்து கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறேன். கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அது கூட ஒரு பனானா நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எதாவது சாஃப்ட் ஃப்ரூட், மேங்கோ, பனானா இதுமாதிரி ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஜெல்லி அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம புக்கோ சலாட் ட்ரிங்க் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்விங் டைம். நான் யூஸ்வலாக இந்த ட்ரிங்க் வந்து சம்மர் டைமில், மோஸ்ட்லி ரமதான் டைமில் அடிக்கடி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிங்க் இது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ கூலண்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ட்ரிங்க் இது. கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இளநீர் இருந்தால் இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாசியா தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸோடு நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Shazia Tamil Kitchen. Thank you for watching.